Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம 5 நிமிஷத்துல எப்படி கேக் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இந்த கேக் பண்றதுக்கு நமக்கு கேஸும் வேணாம், ஓவனும் வேணாம். அப்படியே இன்ஸ்டன்ட்டா நம்ம இந்த கேக் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். 5 நிமிஷத்துல எப்படிடா கேக் பண்றது அப்படினு யோசிக்கிறீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 5 நிமிஷத்துல நீங்களும் கேக் பண்ணலாம். இந்த கேக் பண்றதுக்கு நமக்கு பெரிய சைஸ் பிரெட் தான் வேணும். இன்னைக்கு வந்து நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு கிடைச்சாலும் கேக் வந்து நல்லா பெருசாகவே கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பிரெட்டோட எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பிரெட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். அது கூட கொஞ்சம் பவுடர் சுகரையும் சேர்த்து நல்லா திக்கான ஒரு க்ரீமை ரெடி பண்ணலாம். இப்போது ஒரு கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். இதை நல்லா பீட்டர் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட பவுடர் சுகர் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த க்ரீமியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு பிரெட்டும் ரெடி ஆயிடுச்சு, க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிரெட்டை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சராக வைக்கணும். அது வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து மேங்கோ ஜூஸ் எடுத்திருக்கேன். அப்படி இல்லை ஜூஸ் எதுவும் வேணான்னா நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு சுகர் சிரப் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அதை கூட பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே நம்ம க்ரீம் தடவிக்கலாம். இப்போது ப்ரெட்டில் வந்து நம்ம இந்த ஜூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து மேங்கோ ஜூஸ் நல்லா பல்போடு எனக்கு கிடச்சிது. இப்போ நல்லா இது ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச அந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சோ ஸ்பூன் வச்சோ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சு திருப்பி நம்ம அந்த மேங்கோ ஜூஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ நம்மளோட கேக் சைஸ் பொறுத்து நீங்கள் வந்து எத்தனை ப்ரெட் ஸ்லைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இது மாதிரி ப்ரெட்டு மேலே ஜூஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே க்ரீமை நல்லா ஈவனாக தடவிக்கலாம். இப்போ நான் வந்து 5 ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். எல்லாமே நல்லாத்தையும் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே எல்லா சைடும் நல்லா க்ரீமை அப்ளை பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுது. இப்போ நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். மேலே வந்து சாக்லேட்டை திருவி நம்ம வந்து கேக் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து டைரி மில்க் வந்து பிளெயின் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சாக்லேட் நம்ம நல்லா திருவிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாக்லேட்டை திருவினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பூ மாதிரி அழகாக வரும். இப்போது அழகாக சாக்லேட் நம்ம துருவிட்டோம். இதை இப்போ ப்ரெட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது மாதிரி கேக்கில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி சாக்லேட்டை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரீம் வந்து நல்லா தடவி இருக்கனால உங்களுக்கு சாக்லேட் வந்து ரொம்ப மெல்ட் ஆகும். அதனால் பார்த்து எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம தடவிக்கணும். இப்போ அடுத்து நம்ம மேலே வந்து க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச க்ரீமில் நான் கொஞ்சம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து ஷேப்பில் நம்ம அதில் க்ரீம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக் மேலே டெக்கரேட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஸ்டார் ஷேப் கோன் எடுத்திருக்கேன் நான். நம்ம செஞ்சு வச்ச க்ரீமில் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த க்ரீம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அந்த கோனில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு நம்மளுக்கு விருப்பமான டிசைன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் வந்து சாக்லேட் நட்ஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது மேலே இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இப்போ நான் இன்றைக்கி செர்ரி வச்சுக்கிறேன்.
இப்போது சூப்பரான நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் நம்ம கேக் பண்ணிட்டோம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக வந்திருக்கு. போட்ட உடனே வாயில் அப்படியே நல்லா சாஃப்டாக கரையிற மாதிரி வந்திருக்கு கேக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.